பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை பாருங்க, 2 நாள் பார்த்தோம். முதல் நாள் பார்த்தோம், 2ஆம் நாள் பார்த்தோம். இயேசு எதற்காக வீட்டில் சென்றார்? இந்த நாள்ல ஒரு கல்யாணத்திற்கு இயேசு சென்றார். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தா. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். ஏன் அந்த பாருங்க, அங்க அவருடைய மகிமை வெளிப்பட்டது. இயேசுடைய மகிமை அந்த கானா ஒரு கல்யாணத்திலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவர் அந்த கல்யாணத்திற்கு போய் அங்கே அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அப்ப அதே அதிகாரத்துல 11வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அங்கே நீங்க வேதத்தை இந்த வேதத்தை முழுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்திலே ரசம் குறைபட்டு போயிருச்சு. அந்த ரசத்தை பாருங்க, தண்ணீரை ஊற்றி கச்சாடியில ஊற்றி திராட்சை ரசமாய் கர்த்தர் அங்கே மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் செய்த இந்த வேதம் சொல்லுகிறது முதலாவது அற்புதம், அவருடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தினார். அப்ப அவர் மகிமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க அந்த கானாவூர் கல்யாணத்துல அந்த குறைபட்ட ரசத்தை திராட்சை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப மாற்றின தேவன் அங்கே அவருடைய மகிமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஆமென். மரியாளிடத்துல அந்த அம்மா இடத்துல போய் சொன்னாங்க பாருங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நல்ல புத்தியுள்ள ஞானமுள்ள அந்த தாய் சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப அங்கே அவருடைய மகிமை வெளிப்பட்டது. இயேசுடைய மகிமை வெளிப்பட்டது. குறைபட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்துல குறைவா, மற்ற எதுலையாவது குறைபட்டு இருக்கீங்களா? இயேசுவிடத்துல கேளுங்க, குறைவை நிறைவாக்குவார். அங்கே அவருடைய மகிமையை உங்கள் மத்தியில வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போனதில்லை என்று. அவரை நோக்கி பாருங்கள். ஒரு நாள் நம்மை வெட்கமடைய விட மாட்டார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். தகப்பனே, மை துதிக்கிறோம். சோத்திரையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த கரத்தில் அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.